ஒவ்வொரு தனி மனிதரும் காலையில இருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும் எத்தனையோ விதமான பொருட்களை பயன்படுத்துறோம். அது பேஸ்டா இருக்கலாம், காலில் போற ஷூவா இருக்கலாம், ஓட்டுற காரா இருக்கலாம், எத்தனையோ விதமான பொருட்களை பயன்படுத்துறோம். அப்படி பயன்படுத்துற ஒவ்வொரு பொருளுக்கும் எனக்கு பிராண்ட் ரொம்ப முக்கியம், அப்படி பிராண்ட் இருந்தாதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும், கன்வீனியன்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க சில பேர். அதே மாதிரி எனக்கு பிராண்ட் மேல ஒரு பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது, எந்த பிராண்டா இருந்தாலும் நான் பயன்படுத்துவேன், பிராண்டுக்கு நான் எப்போதும் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்றவங்களும் சில பேர் இருக்காங்க. பிராண்ட் அப்படிங்கிறது வியாபாரத்துல, தொழில்ல, தனி மனித விஷயங்கள்ல, சமூகத்துல என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். பிராண்ட் அப்படிங்கிறது தரமா தந்திரமா, இதான் இன்னைக்கு ஷோக்கான டாபிக். இதை பத்தி தான் விரிவாகவும் ஆழமாகவும் பேச போறோம். நேர்கள் வந்திருக்கிறாங்க, அதே மாதிரி விருந்தினர்களும் வந்திருக்கிறாங்க. திருமதி லதா சரவணன், எழுத்தாளர் மற்றும் சாந்தி சாரீஸ் நிறுவனத்தின் உரிமையாளர். அடுத்ததாக திரு மூர்த்தி, AITUC அமைப்பின் தமிழ்நாடு பொதுச் செயலாளர். அடுத்ததாக திரு ஆறுமுகம், ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர். இறுதியாக திரு நாகராஜ், ராம்ராஜ் காட்டன்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர். விருந்தினர்கள், நேர்கள் இருதரப்பையும் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம். ஏன் பிராண்ட் இல்லாத பொருட்களை நீங்க பயன்படுத்துறது இல்ல, பிராண்ட் இருக்கிற பொருட்களை பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது உங்களுக்கு? முன்னாடி நம்ம பார்க்கல அப்படின்னா தாத்தா பாட்டி அப்பா சில பொருட்களை சொல்லுவாங்க, இதை போய் வாங்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஊடகத்துல இந்த விளம்பர கலாச்சாரம் இல்லாத ஒரு காலம். அப்ப ஒரு பிராண்டை கிரியேட் பண்றதுக்கு தரம் சார்ந்து தான் அப்ப உள்ள வியாபாரம் பயணிச்சுது. அதுதான் யதார்த்தமான உண்மை. இன்னைக்கு இந்த ஊடக கலாச்சாரம் வந்த அப்புறம், விளம்பர கலாச்சாரம் வந்த அப்புறம் தரம் சார்ந்து எந்த பொருட்களுமே வர்றது இல்லை. பிராண்டட் பொருள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். தரமாக தந்திரமான்றதுக்கு ஒரு சிம்பிள் விஷயம். தரன்றதுக்கு நமக்கு ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க, அவங்க இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லலாம். பேரை சொல்ல விரும்பல, ஒரு பன்னாட்டு குளிர்பானம் விரும்புகிறோம், அப்படியே குளிர்பானங்கள் இருக்குது. இந்தியாவில் எங்கே வேணாலும் விற்கலாம், ஆனால் நாடாளுமன்றத்தில் விற்கிறதுக்கு தடை. ஏன் அப்படின்னா அது தரமாக இல்லை. இப்போ அங்கே மட்டும் அது தரமாக இல்லைன்னு தடை பண்ணுறவங்க ஏன் இந்தியாவில் பண்ண மாட்டாங்க? அப்போது இதுலேருந்து தெரியுது நம்மளுக்கு தந்திரமாக விற்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உணவுப் பொருள்களை பார்த்தீங்கன்னா பிராண்டட், அதில் கூட பிராண்டடாக தான் சொல்கிறாங்க. நாங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவுட்டிங் போனாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கடையை சொல்லி நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டோம், அங்கே பிஸா சாப்பிட்டோம். ஆனால் அதில் என்ன கலக்குறாங்க அப்படிங்கிறது மோஸ்ட்லி யாருக்குமே தெரியறதில்ல. பார்த்தீங்கன்னா என்ஹான்சர் அப்படிங்கிற ஒரு சோடியம் ரிபோநியூக்ளியோடைடு அப்படிங்கிற ஒரு சால்ட்டு, அதுதான் அந்த உணவுப் பொருளோட டேஸ்ட்டுக்கு காரணமாக இருக்குது. நாங்கள் கேன்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறனால மெயின்லி காரணம் ஸ்டொமக் கேன்சர் எதனால் வருதுன்னா இந்த மாதிரி அதிகபட்சமான கெமிக்கல் சேர்றதுனால தான். ஆனால் அதுதான் பிராண்டட்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல குவாலிட்டியான பிராண்டட் ஷாப் தான், அங்கே தான் போய் சாப்பிட்றாங்க. இருந்தாலும் டிஃபெக்ட் நமக்கு தான். முதல் விஷயம், பிராண்டுனாலே அதுதான் தரம் அப்படிங்கிற பிம்பத்தை உடைக்கணும் சார். நிறைய மக்கள் பிராண்டுனாலே அதுதான் தரமாக இருக்கும், இது கம்பெனி ஐட்டம், இது லோக்கல் ஐட்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்குறாங்க பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள். இதை உடைக்கணும். பிராண்டு அல்லாத சிறு தொழிலில் தயார் பண்ணுற நிறைய பொருட்களில் ரொம்ப தரமான விஷயங்கள் இருக்குது. அதனாலேயே அதில் தரமான விஷயம் எங்கெங்கே இருக்குன்னு நம்ம தேடி போய் எடுத்தாலே போதும். அதுவும் ஒரு காலத்தில் இன்னைக்கு பிராண்டாக இருக்க நிறைய எவ்வளோ கம்பெனிகள் ஒரு காலத்தில் சாதாரண தொழிலாக உருவானது தான். அதனால தான் நான் இருக்க பிராண்ட் அல்லாத பொருட்களை தான் நான் விரும்புகிறேன், அதிலே தரமானது விரும்புகிறேன். ஒரு காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா உப்பு போட்டு பல் விளக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா, உங்கள் பேஸ்ட்டில் நீம் இருக்கா, இதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? வியாபார யுத்தி. இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கோ அந்த ட்ரெண்டை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நோக்கம் முழுக்க முழுக்க வியாபாரம் செய்வது. வியாபாரம் செய்யறதை தவிர வேற என்னவும் அவங்க கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல. சரி, வியாபாரம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மையப்படுத்தி நிறைய தந்திரங்களை பயன்படுத்தி பிராண்டை உருவாக்கி விற்பனை செய்யறாங்க. ஆமா, மக்களுடைய நலன் சார்ந்து அவங்க சிந்திக்கல அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆமா, இப்ப பாருங்க சார், இன்னொரு சரி நம்ம கேட்கலாம். இப்ப இங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேட்டிருப்பீங்க. பிராண்ட் அப்படிங்கிறது வியாபார தந்திரம், யுக்தி தான், மக்களுடைய நலன் சார்ந்து வியாபாரிகள் சிந்திக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஏன் பிராண்டட் பொருட்களை மட்டுமே நீங்க வாங்குறீங்க? பிராண்டுனாலே குவாலிட்டி சார். ஒரு ப்ராடக்டோட அடையாளமே பார்த்தீங்கன்னா பிராண்டு தான். பிராண்ட் இல்லைன்னா யாருமே எதுவுமே வாங்க மாட்டாங்க. இப்போ என்னன்னா, ஈவன் ஒரு பனியன் நம்ம வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிராண்டட் பனியன் வாங்கினா ஒரு 80 ரூபாய் 90 ரூபாய் வரும். அதே பனியனை ரோட் சைடில் பிளாட்ஃபார்மில் எடுத்தோம்னா ஒரு 20-30க்கு கிடைக்குது. ஸோ அது ஒரு வாஷுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கடைசி தம்பி தான் அதை போட முடியும். 90 சைஸ் 80 சைஸ் 70 சைஸ் ஆயிரும். ஸோ இது ஒரு குவாலிட்டி கிடையாது. பிராண்டட் பொருட்கள் எல்லாமே தரம் தான் சார். அதாவது இந்திய மக்கள் 3 வகையாக இருக்காங்க: ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், பணக்காரர்கள்.
இந்த ஏழை மக்கள் எப்போதுமே குவாலிட்டியை விரும்புறது இல்லை, குவான்டிட்டியை விரும்புகிறாங்க. 10 ரூபாய்க்கு 5 பொருள் கொடுத்தா வாங்குறாங்க. ஆனால் ஒரு பிராண்டட் பொருளில் 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து குவான்டிட்டியை தான் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் எல்லாருமே இப்போ சொன்னாங்க விளம்பர தந்திரம் மூலமா வந்து விற்பனை பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னைக்கு பொதுவாக மக்கள் வந்து விளம்பரத்தையே பார்க்கறதில்ல. விளம்பரத்தை போட்டாலே பிராண்டடோட விளம்பரம் வருதுன்னா அடுத்து சேனலுக்கு வேற ஏதாவது மாற்றிடுறாங்க. அவங்கள்ட்ட ஒரு நுகர்வோர்கிட்ட ஒரு விழிப்புணர்வு இல்லை. இப்போ பிராண்டட் வாங்கினோம்னா அதில் ஏதாவது குவாலிட்டியில் நம்ம கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம நுகர்வோர் இந்திய நுகர்வோர் சட்டத்தின் 1986 படி வழக்கு தொடர்ந்து அதற்கான இழப்பீடு நம்மளால் பெற முடியும். ஆனால் ஒரு தரமற்ற கம்பெனிகிட்ட வந்து நம்ம வந்து இழப்பீடும் பெற முடியாது, நமக்கு உயிருக்கும் கேடு. கிட்டத்தட்ட 70% மக்கள் இந்தியாவில் ஏழை மக்களாக உள்ளனர். கிட்டத்தட்ட 10-15% உட்பட்ட மக்கள் தான் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடையே விழிப்புணர்வு உள்ளது, எந்த பொருள் குவாலிட்டியாக உள்ளது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இன்டர்நேஷனல் பிராண்ட் எல்லாமே அவங்க சப்ளையர் கிட்ட கேட்கறது என்னன்னா, நீ ஒழுங்கா சம்பளம் கொடுக்குறியா, அதுக்கு ரெக்கார்ட் இருக்கா, சைல்ட் லேபர் யூஸ் பண்றியா, உங்ககிட்ட இருக்க எல்லா எம்ப்ளாயிகளுக்கும் 18 வயசு பூர்த்தி அடைந்து தானே. நீங்க சொல்ற இந்த எல்லா விதிமுறைகளையும் பின்பற்ற நிறுவனங்களோட பிராண்டு அந்த பிராண்டை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்றீங்களா? அப்படி சொல்ல முடியாது சார். ஆனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால நம்ம இன்னைக்கு லோட்டு கடையில் போய் ஒரு பொருளை வாங்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இது இருக்கா, அந்த இது இருக்கா இல்லை, அது ஒருத்தர் ரத்தத்தை புழிஞ்சி பண்ண துணியாக கூட இருக்கலாம், பண்ண பொருளாக இருக்கலாம் இல்லை. லதா சரவணன், பிராண்ட் அப்படிங்கிறது சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை கிரியேட் பண்ணுதா? தனி மனிதனுடைய சந்தோஷத்தை தாண்டி சமுதாயத்தில் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிக்கிறதுக்காக பிராண்ட் அப்படிங்கறத முன்னிலைப்படுத்துறாங்களா? இந்தியா வந்து ஏழை நாடுன்னு சொல்றீங்க. பிராண்ட்னு வரும்போது அதனுடைய விளம்பரங்கள்ல இருந்து அவங்க கொடுக்குற மார்க்கெட்டிங்ல எல்லாமே சேர்த்து அதனுடைய ஒட்டுமொத்த விலை அடிப்படை எல்லாமே வந்துதான் உங்களுக்கு பிராண்டினுடைய விலையா நிர்ணயம் பண்றாங்க. ஒரு ஷர்ட் 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க சொல்வீங்க நான் இந்த பிராண்ட் போட்டிருக்கேன், நான் இதை வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணி நான் இந்த கடையில இருந்து வாங்கினேன். ஒரு பெரிய கடையில போறோம், இந்த கடையில வந்து நான் இந்த பிராண்ட் ஷர்ட் தான் கேட்கறேன். இப்ப நான் உதாரணத்துக்கு நான் ஒரு கடை வச்சிருக்கிறதுனால நாங்க சொல்ல வரோம், எங்க கடையில வந்து இந்த பிராண்ட்ல இருக்க ஷர்ட் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாங்க கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க எடுத்து சொல்லுவோம், இந்த பிராண்டு அதாவது அதே துணியில அதே குவாலிட்டியில எங்க கிட்டயும் வந்து தரமான பொருள் இருக்கு. ஸோ இங்க தரம்ங்கிறது வந்து பிராண்டை மட்டுமே குடிக்கிறது கிடையாது. அதுல வந்து கொஞ்சம் தெளிவு கண்டிப்பா இருந்தாகணும்னு சொல்ல வரேன் நான். பிராண்ட் பொருளுக்கான ஒட்டுமொத்த நம்பகத்தன்மையை அந்த நிறுவனம் எடுத்துக்குது இல்லையா? உங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு இருந்தா முழுக்க அவங்க தானே ரெஸ்பான்சிபிலிட்டி. பிராண்டினுடைய தலைவர் வந்து ஒரு இடத்துல இருப்பாரு, நீங்க டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் அவர்கிட்ட நீங்க பேசவே முடியாது. அதற்கு நடுவுல நிறைய இடைத்தரகர்கள் இருப்பாங்க. நீங்க ஒருத்தரையா இது பண்ணி நீங்க போறதுக்குள்ள உங்களுக்கு அந்த ஈவன் ஒரு ஷர்ட்டோ ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸோ என்னமோ அதனுடைய பயன்பாடும் முடிஞ்சிடும், அதுக்கு உண்டான செலவும் அதிகமாக தான் செய்யும். நாகராஜ், பிராண்ட் அப்படிங்கிறது ஒரு வியாபார யுக்தி, வாடிக்கையாளர் நலன் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. லதா சரவணன் சொன்ன மாதிரி அதற்கு போய் ஏதேனும் தீர்வு தேடணும், ஏதேனும் பிரச்சனை தீர்வுனா வாங்கின பொருளை விட காசு அதிகமாயிடும் அப்படின்லாம் குற்றச்சாட்டு சொல்றாங்க. உங்களோட பதில்? பிராண்ட் அப்படின்னா இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிற மாதிரி, ஒரு நல்ல ப்ராடக்ட் தயார் பண்ணால் அவங்க சந்தைப்படுத்துகிற போது இது எங்கே சரக்கு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வைக்கிற பேர். அது நல்லா இருந்ததுன்னா என்னதான் விளம்பரம் பண்ணாலுமே ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணுவாங்க, நல்லா இருந்தால் தான் திருப்பி போவாங்க. விளம்பரம் கடை வாசப்படி வரைக்கும் தான் வர வைக்கி, நல்ல தரமாக இருந்தால் தான் திருப்பி வருது. பிராண்ட் ஆனாலே தரமாக இருந்தால் தான் பிராண்ட் ஆகுது. நிறைய பேர் விளம்பரம் பண்ணால் தான் பிராண்டுங்கிறாங்க, அப்படி இல்லை. விளம்பரம் பண்ணாத எத்தனையோ கம்பெனி இன்னைக்கு பிராண்டாக இருந்துட்டு இருக்கு. குவாலிட்டியை எதிர்பார்க்கிறவர்கள் பிராண்டுக்கு தான் போவாங்க. குவான்டிட்டி வேணும் அப்படின்னா தான் அவங்க பிராண்ட் இல்லாத பொருட்களுக்கு போவாங்க. நிறைய பொருள் வேணும், குறைந்த காசுல கிடைக்கணும், நிறையாவும் வேணும் அப்படின்னா தான் பிராண்ட் இல்லாத விஷயத்துக்கு போவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. உங்களுடைய பதில்? செருப்பு காலில் போடுறோம், இது 3 மாசம் வரும் 6 மாசம் வரும்ன்றாங்க. அது 1000 ரூபா சொல்றாங்க, இது 500 ரூபா சொல்றாங்க. 2 செருப்பா மாத்தி போட்டுக்குருவோம், 3 மாசமா சரியா போச்சுல சார். சரி, சட்டையே வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் இருக்கு சட்டை இருக்கு சார். 1000 ரூபா ஒரு சட்டை சொல்றாங்க, 2 சட்டை 500 ரூபா சொல்றாங்க. இந்த சட்டை 500 ரூபா, 2 சட்டை வாங்கி நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இங்கே ஒன்று போட்டேன், வரும்போது ஒன்று போட்டேன், 2 சட்டை சரியா போச்சா? ஒரே சட்டை 1 வருஷம் வருன்றாங்க, 2 சட்டை 1 வருஷம் வந்துட்டு போகுது. நிறைய பொருட்கள் கிடைக்குது, அடிக்கடி மாத்திக்கிற வசதி கிடைக்குது. சரி, வேற ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய பொருள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில மட்டும் பிராண்டை நாங்கள் அவாய்ட் பண்ணல சார். இதே இந்த பெரிய ஆசை உள்ளதே அந்த பிராண்ட் லெவலுக்கு ஆனாங்க இல்லையா, வளர்ந்த அந்த நிறுவனங்களுக்கு தான் ரொம்ப ஆசை. ஒரு நல்ல நேம் ஆகுற வரைக்கும் சார் அவங்க ரேட்டு போகுது. நல்லா பார்க்குற ஒரு லிக்விடு, பாத்திரங்கள் ஒரு லிக்விடு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரேட்டு சார், அது நல்ல நேம் ஆயிடுச்சு. வந்து பெரிய பிரபல நடிகர்லாம் வந்து டிவியில் சொல்லி 1 சொட்டு போகுது 2 சொட்டு போகுதுன்னு என்னென்னமோ சொன்னாங்க. இன்னைக்கு 108 ரூபா சார், 100 ml 45 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் சார். அப்போ இது ஏன் இந்த ஒரு ஆசை? இந்த ஆசை அந்த பிராண்டு யாருக்கோ விளம்பரத்துக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் எதுக்கு அவங்களுக்கு பணம் தரணும்? ஒரு பிரபலமான நடிகர்களுக்கு பணம் கொடுத்துட்டு எங்கிட்ட வாங்குறீங்க? நான் பிராண்ட் இல்லாத வாங்குற பொருளும் 3 மாசம் தான் உழைக்குது, பிராண்டுன்னு சொல்லி அதிகமாக காசு கொடுத்து வாங்குற பொருளும் 3 மாசம் தான் உழைக்குது. நான் ஏன் பிராண்டுக்கு போகணும்?
அப்படிங்கிறது நியாயமான கேள்வி தானே? ஆமாங்க. என்ன பதில் உங்களுடையது? அதாவது பிராண்ட் இல்லாத பொருள் வந்து 3 மாதம் உழைக்குது அப்படிங்கிறது அவரோட கருத்து. இது பிராண்ட் இருக்கிறது 3 மாதம் இருக்குன்னு சொல்கிறது அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம். பிராண்டுங்கிறதே வந்து ஒரு லாங் ரன்னில் அந்த கம்பெனி வந்து அந்த பிராண்ட் வந்து 50 வருஷத்துக்கு இருக்கணும், 100 வருஷத்துக்கு இருக்கணுங்கிற பேசிக்கில் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அதுக்குன்னு வந்து குவாலிட்டி இப்படி இருக்கணும், மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் போயிட்டுருக்கு, நம்ம என்ன ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணலாம், அது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரிலாம் வந்து பிராண்டடாக இருக்கிறது 3 மாதத்துல இருக்காது. கண்டிப்பாக அதுக்குன்னு பிராண்ட் வச்சுருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து நியாயமாக நேர்மையாக பண்ணாதான் அந்த பிராண்ட் வந்து சர்வைவ் ஆக முடியும். லாங்கரெல்லாம் அந்த பிராண்ட் வந்து நிலைச்சு நிற்கும். மூர்த்தி, பிராண்ட் அப்படிங்கிறது மக்களுக்கானதா நிறுவனங்களுக்கானதா? நிச்சயமா நிறுவனங்களுக்கானது. நிறுவனங்களுடைய லாப வேட்கையை பூர்த்தி செய்வதற்கான அதனுடைய அவர்களை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம்தான் பிராண்டிங். அவரை சொன்னதுக்கு ஒரே கேள்வியை அவரே பதில் சொல்றேன். இன்டர்நேஷனல் லெவலில் நிறைய கார்மெண்ட் கம்பெனியினுடைய பொருள்களை திருப்பூரில் தயாரிக்கிறாங்க. திருப்பூரில் நிறைய கார்மெண்ட் 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு 700 ரூபாய்க்குலாம் கிடைக்கிற விஷயங்கள் அல்ல. நான் அவரிடம் கேட்கிறேன், அவர் பதில் சொல்லட்டும். அவர் சொன்ன மாதிரி 14 வயசுக்கு கீழே இருக்கக்கூடாது, இஎஸ்ஐ பிஎஃப் கொடுக்கணும், அவனுக்கு முழு சம்பளம் கொடுக்கணும், அவனுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், 8 மணி நேரம் தான் வேலை கொடுக்கணும், அப்படிலாம் அதெல்லாம் கடைபிடிக்கப்படுதான்னு அவர் சொல்லிட்டோம். ஏன்னா நான் இந்த பக்கம் இருக்கல, அவர் சொல்லிட்டோம். அவர் சரின்னு சொன்னாக்க நான் ஒத்துக்கிறேன் அவர் சொன்னதுக்கு. இன்னைக்கு வந்து அவர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பற்றி சொல்கிறாரு. இப்போ இவங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டில் என்னென்ன நாம்ஸ் இருக்குதோ, இஎஸ்ஐ, பிஎஃப், கிராஜுவேட்டி, சாதாரண வேட்டி பண்ணுற கம்பெனி எங்கள் கம்பெனியில் இருக்குது. அதனால தான் எங்கள் கம்பெனி வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ எந்த கம்பெனி எத்திக்ஸாக இருக்குதோ அந்த கம்பெனி வளரு. இங்கே பேசின ஒரு விஷயத்த சொன்னார். 300 ரூபாய்க்கு நான் சட்டை வாங்குறேன், அதுவும் 3 மாதம் தான் வருது. 3000 ரூபாய்க்கு சட்டை வாங்கினாலும் 3 மாதம் தான் வருது. நான் ஏன் 3000 சட்டைக்கு போகணும்னு? ஏன் பிராண்டடு அவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்கி ரொம்ப குறைச்ச காலம் பயன்படுத்தணும்னா ஏன் பிராண்டடை தேர்ந்தெடுக்கணும்? சார், இப்போ 3000 ரூபாய்க்கு சட்டை வாங்கினா 3 மாசத்துக்கு தான் வருதுங்கிறத அவர் டெஸ்ட் பண்ணாரா? நான் இப்போ சொல்றேன், 3000 ரூபாய்க்கு சட்டை வாங்கி 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் எங்க வீட்லயே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே 300 ரூபாய்க்கு சட்டை வாங்கி 3 மாசம் இல்ல சார், 3 நாள்ல கூட போயிடும். ஒரு வாஷ் போட்டா ஒரு கசக்கு கசக்கிடும். இன்னொன்னு சொல்றேன், இப்ப அங்க இருக்கிறவங்க நிறைய யூத் இளைஞர்கள் இருக்காங்க. அதுல எவ்வளவு பேரு காலேஜ் போற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஒரு சாதாரண ஷர்ட் போட்டுட்டு போனா அவங்களுக்கு பெருமையா, இல்லனா இந்த பிராண்ட் ஷர்ட் போட்டுட்டு காலேஜுக்கு புதுசா போகும்போது இது என்னடா ஷர்ட், ஓ அந்த கம்பெனி, அவன் அந்த கம்பெனி ஷர்ட்டா, ஓ இது இந்த கம்பெனி ஜீன்ஸா, ஷூஸ் புதுசா இருக்கேன், என்ன ஷூஸ் இது, ஓ அந்த ஷூஸா. அப்போ எந்த பிராண்டையுமே வந்து உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக நீங்க பயன்படுத்தல, அடுத்தவங்க மத்தியில ஒரு இமேஜை பில்டப் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக பயன்படுத்துறீங்க. அடுத்தவங்க மத்தியில இமேஜை பில்டப் பண்ணணுங்கிறது கிடையாது சார், அது செகண்டரி தான். குவாலிட்டியை விரும்புறவங்க எங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு 3 சட்டை வேண்டாம், ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 1000 ரூபாய்க்கு எங்களுக்கு ஒரு சட்டை இருந்தாலும் அது நல்ல தரமான சட்டையா இருந்தா எங்களுக்கு திருப்தியா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். 10 சட்டை 10,000 ரூபாய்க்கு வாங்கி 10 வருஷமா வச்சிருக்கணுமா? அப்புறம் எப்படி சார் இருக்கும்? அவ்வளவுதான், கம்பெனிக்காரங்கெல்லாம் அவ்வளவுதான். இது இப்படியா வாங்குவாங்க சார்? சட்டைங்கிறது ஒரு காலேஜுக்கு 5 சட்டை வாங்கிட்டு போறோம் 5000 ரூபாய்க்கு, அதே சட்டையா போட்டு போவாங்க. 500 ரூபாய்க்கு நான் தான் சொல்றேன் சார், 1000 ரூபாய்க்கு 2 சட்டை, 3000 ரூபாய்க்கு 6 சட்டை, விதவிதமா போட்டோம். அங்கேயும் போய் கம்பெனி போகும்போது பையனை பாக்குறது இல்ல சார் யாரும். சட்டை என்ன போட்டிருக்கேன், ஷூ போட்டிருக்கேன், சட்டி என்ன போட்டிருக்கேன், இதுவா சார் பாப்பாங்க? இல்ல அவங்க இது பிராண்டா பாக்குறது இல்ல, அவங்க தரத்துல முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. தரத்துக்கு முக்கியத்துவம் 10 வருஷமா வச்சிருப்பாங்களா சார் ஒரு சட்டையை வாங்கி? 4 சட்டை வாங்கி நறுக்குன்னு போறது எப்படி சார்? ஒரே சட்டையை 10 வருஷமா துவச்சு என்ன சார் போடுறது? ஆனா இன்னொன்னு சார், இந்த பெண்களை கவர் பண்றது வந்து இந்த விளம்பரம், ஒரே ஒரு விளம்பரம் அவர் பாவம் பண்ணிட்டு இருக்காரு. எங்களுக்காக வேட்டி சட்டைன்னு யாருமே பண்ணல சார். சரி, பிராண்டட் மெட்டீரியல் போடுறவங்களை இந்த சமுதாயம் எப்படி பாக்குது, அவர்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை அதிகமா கொடுக்குது? இவங்க சொன்ன மாதிரி இந்த பொருள்களை நான் பயன்படுத்தும் போது எனக்கான மரியாதை கூடுது, சமூகத்துல அந்தஸ்து கூடுதுன்னு, அது உண்மைதானா? அது மாதிரிலாம் நீங்க வந்து என்னைக்காவது உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்திருக்கா, நம்மளும் பிராண்டு போடலையே அப்படின்னு? இல்ல சார், ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிராண்டுன்றது வந்து அவங்க பொருளா பார்க்கல. ஒரு வேர்டு இருக்கு, ஐ நீட் எ ப்ராடக்ட் நாட் எ பிராண்ட். ஜேம்ஸ் சிட்லின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா பொருளை பாருங்க, பிராண்டுன்றது ஒரு லோகோ, ஒரு டிசைன், பொருள் தான். அவங்க சொன்ன அந்த 3000 ஷர்ட்டு வந்து அதே குவாலிட்டி, அதே ஃபேப்ரிக்கு, அதே லோகோவில் போட்டு வேற ஒருத்தவங்க வந்து 1000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது மட்டும் எப்படி சாத்தியம்? நீ அந்த பிராண்டு போட்ட இந்த பிராண்டு போட்டோன்னு அவங்க சொல்லலாம், ஆனால் அந்த பொருள் தரமான பிராண்டு பொருளாக இருக்கிறனால அவங்களால சொல்ல முடியாது. பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி
மக்களுக்கு பழக்கப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள அடிமையாக்கி தொடர்ந்து அந்த பொருளை மட்டுமே அவங்கள பயன்படுத்துற மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துற ஒரு வியாபார யுக்தி தானா பிராண்டிங்? அதாவது 2 விதமாக யோசனை பண்ணலாங்க. இவங்க சொல்கிற பாயிண்ட் அவங்க சொல்கிற பாயிண்ட்டுக்கு என்னென்னா, பிராண்ட் அப்படின்னாலே வந்து நான் மறுபடியும் திருப்பி தரம் தான். இப்போ நாங்கள் வேட்டி தயார் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வேட்டி கட்ட சொல்லி விளம்பரம் பண்ணுறோம். இங்கே 100 பேர் இருக்காங்க, நாங்கள் 3 பேர் தான் வேட்டி கட்டியிருக்கோம். அப்போ இன்னும் எத்தனை தடவை இன்னும் எவ்வளோ விளம்பரம் பண்ண வேண்டியதாக இருக்குது? 97 வருஷத்து வேட்டி கட்டாத கூட்டத்தை இங்கே இதுக்குள்ளே இருக்குது. ஃப்ளைட்டுக்கு போனாலுமே நான் ஒருத்தர் வேட்டி கட்டியிருக்கேன், 300 பேர் நான் ஒருத்தர் வேட்டி கட்டியிருக்கேன். இப்போ நான் பண்ண விளம்பரம் வந்து இந்த வேட்டி கட்டுறவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராடக்ட்டுக்கே ப்ரமோட் பண்ணேன். எனக்கு கம்பெனிக்கு லாபம் வரதை விட என்னுடைய ப்ராடக்ட் வந்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து பெறணுங்கிறதுக்காக பண்ண விஷயம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து மூர்த்தி ஐயா சொன்ன மாதிரி வந்து இங்கே தயார் பண்ணி ஃபாரினுக்கு போய் மறுபடியும் வேலை வந்து விற்கிறதுல நாம மோசம் போக வேண்டாம், அதை பிராண்ட் சொல்லிட்டு பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். அவர் கருத்து நான் ஆமோதிக்கிறேன். சலுகைகள் அப்படிங்கிற பேரில் ஒரு பிராண்ட் நிறுவனங்கள் நிறைய விஷயங்களை வந்து ஏமாத்துறாங்க, உண்மைத்தன்மையை இங்கே குறைஞ்சு போகுது அப்படிங்கிறாங்க. டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பிராண்டட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெஷ் குட்ஸ் உள்ளே வரணும் அப்படின்னா அது பழைய குட்ஸ் வெளியில் போகணும். அதுக்காக வந்து எனிக்காக வந்து அந்த பழைய குட்ஸ் வெளியில் போனால் தான் அவங்க புது குட்ஸ் கொண்டு உள்ளே வைக்க முடியும். அதுக்காக விளம்பரம் கொடுக்குறாங்க. இது விளம்பரம் கொடுத்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது அவசியம் செஞ்சேதாலும் உண்மையாக விளம்பரம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் கஸ்டமர் வந்து இப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப அவேர்னஸோடு இருக்காங்க. கஸ்டமர்லாம் ஏமாற்ற முடியாது. உண்மையாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் வாங்குவாங்க. ஏதாவது ரொம்ப அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் ஒன்று விவரம் தெரியாமல் வாங்குறவங்க ரொம்ப ரேர். 10% பீப்புள்ஸ் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆர் வெரி மச் அவேர் அபவுட் த மார்க்கெட் அண்ட் வாட் இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். இப்போ நம்ம பெரும்பாலும் இப்போ நகை, ஜீன்ஸ் பேண்ட் இந்த டாப்பிக்கை தாண்டி வரல. இந்த பிராண்ட் அப்படிங்கிற விஷயம் கல்வியையும் மருத்துவத்தையும் எவ்வளவு பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜெனரிக் மெடிசன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 300 மெடிசன் தான் எழுதணும் அப்படிங்கிறது அரசாங்கத்துடைய விதி. அதாவது டாக்டர்கள் மெடிசனை எழுதும் பொழுது அதனுடைய மூலக்கூறுகளை மட்டும்தான் எழுத வேண்டும். இந்த பிராண்டு அப்படின்னு எழுதக்கூடாது அப்படிங்கிறது அரசாங்கத்தோட விதி. அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். எத்தனை டாக்டர் மூலக்கூறுகளை மட்டும் எழுதுகிறாங்க? இன்னொரு விஷயம், பிளட் கேன்சருக்கு உள்ள ஒரு மருந்தோட விலை வெறும் 8000 ரூபாய் தான். ஆனா பிராண்டை ஏத்தி விட்டு இன்னைக்கு ஒரு கம்பெனி அதை 1,08,000 ரூபாய்க்கு கொடுக்குது. விவரம் இருக்கு, நெட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. 300 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்கு இல்ல, 300 மடங்கு அந்த பொருள், அந்த மெடிசனுடைய விலை ஏற்றிருக்கு. எப்படி நம்மளால வந்துட்டு வாங்க முடியும்? நம்ம இதுலயே தான் இருக்கோம். யாருமே இந்த பிராண்டட் மாத்திர வேணும் எந்த கன்சியூமர் கேட்கறது இல்லை. டாக்டர் எழுதி கொடுத்தா போய் வாங்கிக்கிறாங்க. டாக்டர் மேல நம்பிக்கையே இல்லை, வாங்குறாங்க. டாக்டர் தான் அந்த இடத்துல பிராண்டு, மெடிசன் அந்த இடத்துல பிராண்ட் இல்லை. இப்போ எங்கள் அம்மா வந்து கிராமத்தில் இருந்தவங்க, அவங்களுக்கு வந்து குக்கர் பயன்பாடு, இந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் தெரியாது. அவங்கள வந்து ஏமாத்துறதுக்காக ஒருத்தவங்க வந்து ஒரு 350 ரூபாய்க்கு ஒரு குக்கர் வாங்கிக்கோங்க, இன்னும் 3 குக்கர் நீங்கள் விற்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குக்கர் ஃப்ரீன்னு சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கிடையாது. உடனே எங்கள் அம்மா, ஆகா 350 ரூபாய்க்கு ஒரு குக்கர் கிடைக்குதே, எல்லா குக்கரும் பார்த்தீங்கன்னா 1500 2000 போகுது அப்படின்னு சொல்லிட்டு 350 ரூபாய்க்கு ஒரு குக்கர் வாங்கிட்டாங்க. அவங்க மட்டும் வாங்கினது பத்தாமல் பக்கத்தில் இருக்கவங்க, அவங்க சித்தி எல்லாத்தையும் சேர்ந்து வாங்க வச்சுட்டாங்க. அந்த குக்கரை பத்திரமா வச்சிருந்து கல்யாணமான பிறகு எனக்கு தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த குக்கரை அடுப்பில் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா குக்கர் விசில் அடிக்கலை, நாங்கள் தான் விசில் அடிச்சுட்டு கிடக்க வேண்டியதாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்னடா விசிலே அடிக்கலைன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டா பருப்பு அரிசி மேலே போய் ஒட்டிக்கிறச்சு. விலை குறைதான், விலை குறையில்லைன்னு நான் சொல்லலை, விலை குறைதான், தரம் இருக்கிறதா? பிராண்டை பயன்படுத்துறதுனால எனக்கு போதிய பாதுகாப்பு இருக்கு, உத்தரவாதம் இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, வந்தாலும் சமாளிக்க முடியும் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இந்த பக்கத்துல இருந்து வைக்கப்பட்டது. ஏன் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிற பொழுது பிராண்ட் பொருட்களை பயன்படுத்தக்கூடாது? இந்த பிராண்டுங்கிறது வந்து ஏதோ தரம் சார்ந்த விஷயமா மட்டுமே சொல்றோம். எத்திக்ஸை பத்தி பேசினார்ல, நான் ஒரு கம்பெனியுடைய எத்திக்ஸை சொல்றேன், நான் வேற சொல்ல. 2 மென்பான கம்பெனிகள் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடங்கள்லையும் இப்போ வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த கண்ணாடியில் வச்சு தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. கடைகளில் அதை போடும்போது அவங்க அந்த கடைக்காரரோட என்ன ஒப்பந்தம் போட்டாங்க தெரியுமா? அந்த கடையில் சர்பத் போடக்கூடாது, சர்பத் போடக்கூடாதுன்னு நீ ஒத்து எழுதி கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் தரேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐஸ் ஃபேக்டரிக்காரன் ஐஸில் வேலை பார்த்தவங்க இது போச்சு, சர்பத் உற்பத்தி பண்ணவன் போனான். இந்த இந்த இது பூரா நம்ம சென்னையில் ஆல்பர்ட் தியேட்டர் பக்கத்தில் பிரம்மாண்டமான ஐஸ் ஃபேக்டரி இருந்துச்சு, இப்போ அது இல்லை. இப்படி ஒவ்வொன்றா கொள்ளுது. 2வது,
போட்டியாளர்கள் சொல்லி ஒவ்வொரு போட்டியாளராக கொண்டு கடைசியில் என்னை தவிர வேற ஒருத்தருமே இல்லைங்கிற நிலையை உருவாக்குது. சோப்பு ஒரே கம்பெனி தான், நம்ம இந்தியா பூராவும் ஒரே கம்பெனி தான். நீங்க அந்த சோப்பு இந்த சோப்புமா, இந்த சோப்பு நல்லா இல்லை, இந்த சோப்புமா, ஆனா எந்த சோப்பு வாங்கினாலும் அவன் தான் வாங்கணும். சரி, எல்லாமே எதுக்கு 8 சோப்பு வச்சிருக்கான்? எதுக்காக 8 சோப்பு? பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு மோனோபோலியை கிரியேட் பண்ணி சண்டையில வேற யாருமே வளர முடியாம, யாருமே தொழில் செய்ய முடியாம, உள்ளூர் வியாபாரிகள் உற்பத்தியாளர்கள் நலிஞ்சு போற அளவுக்கு அங்க ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு அவர் பதில் கேட்கிறாரு. அதுக்கு பதில் இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது சார். வளர நிறுவனங்கள் வளர்ந்துட்டு தான் இருக்கு. உண்மையா தரமா இருக்கு. எந்த நிறுவனம் வளருது சொல்லுங்க. சொல்றாங்களா ஒண்ணுமில்லாதவங்க குவான்டிட்டி நிறைய விற்பாங்க, நாங்க நிறைய வச்சிருக்கோம். இந்த நிறைய வச்சிருக்கவன் எப்படி வந்தான்? இந்த ஒண்ணுமில்லாதவன் எப்படி வந்தான்? நான் செருப்பு தைச்சிட்டு இருந்தேன். என் செருப்பு தைக்கிற தொழில என்கிட்ட இருந்து புடுங்கி 4 பிராண்ட் வந்துருச்சு. நான் இப்ப செருப்பு ரிப்பேர் பண்றவன் ஆயிட்டேன். நான் துவைச்சு கொடுத்து நான் ஒரு சலவையாளனா இருந்தேன். இப்ப நீங்க 100 பிராண்ட் வந்துச்சு. இப்ப நான் அயன் பண்றவன் ஆயிட்டேன். அயன் பண்றத தவிர என்னால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி ஒவ்வொரு வகையிலும் என்ன இருக்க தொழில் பூராவும் பருக்க. நான் ஒரு நல்ல தையல்காரனா இருந்தேன். இந்த சட்டையை தைச்சா அந்த சட்டையை தைச்சு நான் வெட்டி காலர் வச்சு பட்டன் வச்சு பார்த்து இது என்னுடைய படைப்பு அப்படின்னு நான் ஒரு படைப்பாளியா நான் சந்தோஷப்பட்டேன். இப்ப நான் திருப்பூர்ல போனேன்னா கை தைக்கிற வேற, காலர் தைக்கிறேன் வேற, பட்டன் தைக்கிறேன் வேறன்னு என்னுள்ள இருக்கக்கூடிய படைப்பாளி தகர்ந்து போய் என்னை ஒரு கூலிக்காரனா மாத்தி, இந்த கூலிக்காரனுக்கு இந்த இது மட்டும் போதும்டா, உனக்கு வேணும்னா நீ தரமில்லாத வாங்கிக்க, நீ தரமில்லாத ஆளு. ஏன்னா சொன்ன ஓனர்ஸ் பிரைடு நெய்பர்ஸ் என்வி. விற்கிறது என்ன? விற்கிறது நீ பெருமிதப்படலாம், அடுத்தையும் பார்த்தா உன்னை பார்த்து பொறாமப்படுவான். அந்த செட்டு எப்படி இருக்குங்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் பொருட்கள் வாங்குறத பத்தி பேசுனீங்க. எங்களுக்கு தரம் இருக்கு, அதுக்கு பிரச்சனைனா அவங்க கொடுத்துருவாங்க, அதனால எங்களுக்கு எந்த விதமான அந்த பொருளுக்கான ஆபத்தும் வராது அப்படின்னு நீங்க நிறையவே சொன்னீங்க. எத்தனை பேர் ஒரு பொருளை வாங்குற இடத்துலயே போய் அதை கொடுத்து பிரச்சனைனா சரி பண்ண முடியுது? எத்தனை பேர் வாடிக்கையாளர் மையங்களுக்கு அலக்களிக்கப்படுறீங்க? சார், நாங்க இப்ப பேச வந்தது தரத்தை பத்தி தான் தவிர தந்திரத்தை பத்தி பேச வரல இல்லையா? இவங்க தந்திரத்தை பத்தி பேசுறாங்க. தரத்தை பத்தி பேசுறீங்க. தரத்தை மட்டும் பின்னால் இருக்கக்கூடிய தந்திரத்தை கண் திறந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. இந்த பிராண்ட் வாங்கணும்னு நாங்க சொல்ல வரல. எல்லாருமே வாங்கலாம். நாங்க தரமான பொருளை வாங்கறதுக்காக தான் உங்ககிட்ட பேசுறோம் தவிர தொழிலாளர் பிரச்சனையை நாங்க பேசவே இல்லை. நீங்க தொழிலாளர் இந்த மாதிரி ஆயிடுறாங்க, நலிஞ்சு போயிடுறாங்க, ஒரு காலர் தைக்கிற ஒருத்தர், ஷர்ட்டை தைக்கிற ஒருத்தர் அப்படி பேசுறீங்க. நீங்க உங்க நாட்டுல ஒரு நல்ல சிற்பி இருக்கிறான், நல்ல சட்டை தைக்கிறவர் இருக்கான், நல்ல செருப்பு தைக்கிறவங்க உங்களுக்கு பெருமை கிடையாது சார். ஆள் பாதி ஆடை பாதி உங்ககிட்ட கொடுத்தா அதுதான் உங்களுக்கு பெருமை. அதை வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க போட்டுக்கிட்ட பிராண்டட் தான் சார் போட்டிருக்கீங்க. பிராண்டட் இல்லாம போட்டு வந்தீங்கன்னா நம்ம தனியா தெரிய மாட்டோம். நீங்க ஏங்க நான் தெரியணும்? நான் தான் தெரியணும், என் சட்டையா தெரியணும் சார். இப்ப நீங்க தனியா தெரியறதுக்கு போட்டு வந்திருக்கீங்க. போட்டுக்க சட்டை முக்கியமா? நான் என்ன சட்டை போட்டுருக்கேன் நான் பார்க்க போறாங்க? இப்ப நான் பேசுறது என்னன்னா டிவில பாப்பாங்க, நான் என்ன சட்டை போட்டுருக்கேன் பாக்குறாங்க. என் சட்டையா பேசுது. ஐயாவுக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன். அதாவது அவர் தொழிலாளரோட நலனை பத்தி பேசுறாரு, அதே நேரத்துல எல்லா தொழிலாளரும் வேலை செய்யக்கூடாதுங்கிறீங்க. வாங்குறதுக்கு லாய்க்கு இல்லாத குவாலிட்டியா பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு பெரிய குடும்பத்துல வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க வாயால என்ன சொன்னீங்க? 70% பேர் ஒண்ணும் தெரியாதவன், அவன் பூரா குவான்டிட்டி தான் பார்ப்பான், குவாலிட்டி பார்க்க மாட்டாங்க. 70% ஏழைகள் தான் இருக்காங்க. ஆமா இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரே நிறுவனம் 4 ப்ராடக்ட் கொடுக்குது. இப்ப 10 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்சாதான் அந்த 10 ரூபாய்க்கு தகுந்த பொருளுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. 50 ரூபாய் பொருளை போய் 10 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. எந்த பிராண்ட் 1 ரூபாய்க்கு 10 ரூபாய் சொல்லுங்க? ஒரு ரூபாய்க்கு 10 பொருள் தரவன் எந்த பிராண்ட்? அதனாலதான் அவங்க அந்த மாதிரி நிறுவனத்துல தான் அவங்க போய் வாங்கிட்டு தந்துறேன்னு சொல்றாங்க. அதாவது ஏங்க நாங்க அந்த மாதிரி தானுங்க இருக்கோம். ஐயா நீங்க ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்க, நீங்க உயர்ந்த இடத்துல இருக்க, நான் கையெடுத்து கும்பிடுறேன், நீங்க வாங்கிக்கீங்க. நாங்க 70% ஒண்ணுத்துக்கு மேல தானே இருக்கோம். சரி, பிராண்ட் அப்படிங்கிறது சமுதாயத்துல மக்கள்கிட்ட ஒரு பாகுபாடை உண்டு பண்ணுதா, இடைவெளியை உண்டு பண்ணுதா? ஒரு பேஸ்ட் யூஸ் பண்றேன், அதே பேஸ்ட்ல போன வருஷம் வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்றான், கால்சியம் இருக்குன்னு சொல்றான். நான் என்ன கேட்கிறேன், குடிக்கிற பால்ல கால்சியம் இருக்குன்னு சொன்னா நியாயம், துப்புற பேஸ்ட்ல கால்சியம் இருக்குன்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? இப்படி நான் யூஸ் பண்ற பேஸ்ட்ல இருந்து, நான் போடுற சோப்ல இருந்து, நான் வாங்குற கார் வரைக்கும்
நான் சிந்திச்சு வாங்குறது இல்லை. ஏன்னா என்ன சிந்திக்க விடுறதே இல்லை. உங்களுடைய விளம்பர மோகம், விளம்பர யுக்தி, வியாபார தந்திரம் எங்களை இன்னமும் அடிமையா தான் வச்சிருக்கு. அன்னைக்கு எப்படி மேல்நாட்டு கலாச்சாரத்தை வீணா போனோமோ அதே மாதிரி கலாச்சாரத்தை இன்னைக்கு திரும்பி கொண்டு வந்து எங்களுடைய தொழிலாளர்களை நலிவட செஞ்சு எங்க நாட்டு வியாபாரம் எதுவுமே நடக்காம எல்லாமே பிராண்ட் அப்படிங்கிற பேர்ல மீண்டும் ஒரு ஏகாதிபத்தியத்தை உண்டாக்குறீங்களே தவிர எங்களை சிந்திக்கவே விடுறதில்லை. அப்புறம் நாங்க எப்படி சிந்திக்க முடியும்? ஒண்ணும் கிடையாது. அந்த பச்சை உணவுப் பொருட்கள்ல போடக்கூடிய அந்த பச்சை மார்க் போடுவாங்க. அது உணவுப் பொருட்களை மட்டும் போடுறாங்கன்னா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அந்த பான் மசாலா அந்த மாதிரி விஷயங்களை போதைத்த வஸ்துக்களை கூட அந்த மார்க்க போடுறாங்க. சரி, இங்க அவர் வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பிராண்ட் யூஸ் பண்றவங்க எல்லாம் அடிமைகளாவே இருக்கிறாங்க, தொடர்ந்து அதுக்கு அவங்கள பழக்கப்படுத்துறாங்கன்னு. யாருக்காவது பதில்? சார், இப்ப அவர் சொன்னாரு பான் மசாலாலாம் கூட பிராண்டட் பண்ணிட்டாங்க, சோ அதுலலாம் கூட அந்த மார்க் வருதுன்னு. பொதுவா பான் மசாலா, குட்கா எல்லாத்தையும் தான் கவர்மெண்டே பேன் பண்ணதில்லை சார். அவங்க ஏன் சார் அதை பத்தி ஏன் சார் பேசணும்? அதெல்லாமே பேண்ட் ப்ராடக்ட்ஸ். அதுல பிராண்ட் இருந்தா என்ன, இல்லைன்னா இல்ல பேண்ட் ப்ராடக்ட்ஸ். அதெல்லாம் அதை பத்தி நம்ம பேசவே கூடாது. ரெண்டாவது அவர் என்ன சொன்னாரு, டூத் பேஸ்ட்ல வந்து எனக்கு போன வருஷம் வரைக்கும் கால்சியமே இல்லை, இப்ப கால்சியம் இருக்குங்கிறாங்க. சார், நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், நான் மருத்துவ துறையை சார்ந்தவங்கிற இதுல சொல்றேன். ஒரு டூத் பேஸ்ட்ல கால்சியம் தான் சார் மெயின் இன்கிரிடியன்ட். தட் இஸ் கால்ட் அஸ் அப்ரேசிவ். ஒரு நிமிஷம், உங்க பல்ல வந்து தேய்க்கணும். அதே கம்பெனி போன வருஷம் வரைக்கும் எந்த கால்சியம் இருக்கு சொல்லலையே. அதே ப்ராடக்ட் அதே கம்பெனி போன வருஷம் வரைக்கும் சொல்லாத விஷயத்தை இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப போன வருஷம் வரைக்கும் நீங்க ஏமாத்துறீங்க. கால்சியமோட பெர்சன்டேஜ் அதிகப்படுத்தி இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்களே தவிர இல்லவே இல்ல சொல்லிருக்க மாட்டாங்க. போன வருஷம் வரைக்கும் கால்சியம் இருக்கான்னு கேட்கல. இந்த வருஷம் கேக்குறீங்கன்னா போன வருஷம் வரைக்கும் நீங்க என்ன ஏமாத்திருக்கீங்களான்னு அர்த்தம். அப்ப உங்களுடைய ஏமாற்றுத்தனத்துக்கு நாங்க மோசம் போகணுமா? கால்சியத்தோட பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்றாங்கன்னு ஏன் தயாரிக்கும் போது முதல்ல இன்கிரீஸ் பண்ணியே தயாரிச்சிட வேண்டியதானே சார்? ஆமா சார், நான் அதுக்கு ஒரு பதில் சொல்றேன் சார். தயாரிக்கும் போதே பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி தயாரிக்கிறாங்க அப்படின்னா அந்த பேஸ்டோட அப்ரேசிவ்னஸ் ஒன்னு இருக்கு. அதாவது அதோடைய பல் தேய்மானம்னு ஒன்னு இருக்கு சார். அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கால்சியமோட பர்சன்டேஜ் அதிகமா இருந்ததுன்னா கால்சியம் வந்து இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது 40% தான் இருக்கணும், மிச்சம் 60% வந்து மத்த இன்கிரிடியன்ஸ் இருக்கணும். அதோடைய பர்சன்டேஜ் அதிகப்படுத்துறானா மேபி ஒரு 5% இல்லனா 2% தான் அதிகப்படுத்திருப்பாங்க. அந்த அழுத்த எடுக்கிற அதாவது ஒரு பொதுவான குற்றச்சாட்டு என்னன்னா, ஒரு பொருளை பிராண்ட் பண்ணி நீங்க மார்க்கெட்டுக்கு விடுறீங்க, அப்பயே என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைன்னு விட்டுட்டா பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ நாங்க அதை ஆட் பண்ணிருக்கோம், இதை ஆட் பண்ணிருக்கோம், அதை சேர்த்திருக்கோம், விலையை ஏத்திக்கிட்டே போய் அந்த பிராண்டை அந்த மக்களும் அடிமையாயிருவாங்க, பழக்கப்படுத்திடுவாங்க. இது வந்து வியாபார தந்திரங்கிறதா உங்களுடைய குற்றச்சாட்டு? இல்ல சார், அது வியாபார தந்திரம் கிடையாது. எல்லா ப்ராடக்ட்ஸுமே வெதர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆர் மெடிசன், அவர் எந்த ஒரு ப்ராடக்ட்ஸா இருந்தாலுமே எல்லாத்துலயுமே சும்மா சாதாரணமா இந்த டூத் பேஸ்ட்ல வந்து இவ்வளவு போடலாம், இந்த மருந்துல வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் இந்த ஜெனரிக் மெடிசன் இருக்கலாம் போடுறதே கிடையாது சார். எவ்ரி டே ஒவ்வொரு நாளுமே ரிசர்ச் நடந்துட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வருதுன்னா பிளைண்டா போடுறது கிடையாது. கண்டிப்பா இட் கம்ஸ் பை ரிசர்ச். இந்த பாத்திரம் தேய்க்கிறதுக்கான சோப்பு, அதுல வந்து முன்னாடி வந்து எலுமிச்சம்பழத்தை அழுத்து வச்ச மாதிரி படம் போட்டிருக்கோம். அதுக்கு போட்டி கம்பெனி வந்து அது மாதிரி வழக்கு போட்டாங்க. இதுக்குள்ள லெமனே இல்லை, ஆனால் லெமனா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க கோர்ட்டில் போய். இதில் லெமன் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆச்சு. ப்ரூவ் ஆன வரை என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் இனிமேல் லெமன் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க சொன்னதில் ஒரு நியாயமான விஷயம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு பொருளை தயாரிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் வச்சு தயாரிக்கிறாங்க. தொடர்ந்து ஆய்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. மனிதர்கள் வந்து வளர்ச்சி அடைய நோய்களுடைய எண்ணிக்கை பெருகிறது, தேவைகள் பெருகுது. என்னென்ன விஷயங்கள் தேவைங்கிறத காலத்துக்கு ஏற்க மாதிரி அவங்க அதை புகுத்துறாங்க. இதுல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு பொருளை எங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கிறதுக்கு, ஒரு பொருளை எங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கணுங்கிறது உங்களுடைய நோக்கம் ஒன்றும் கிடையாது. ஒரு விளம்பரம், பையன் குடிக்க அந்த சோப்பு, ஆம்பளை யூஸ் பண்ற சோப்பு குடிக்கிறதுக்கு விளம்பரம் படுத்துறாங்க. பையன் பக்குவமா தாப்பா போட்டுட்டு யாருக்குமே இது பண்ணாம கதவை மூடிட்டு குளிக்கிறான். அதே ஒரு பொம்பளை குளிக்கிற சோப்புக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு 2 பீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு அருவியில நின்று குளிக்கிற மாதிரி விளம்பரம் வருது. அப்ப உன்னோட பிராண்டுங்கிற விஷயத்தை என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னோட கலாச்சாரத்தை பத்தி கவலைப்படுறது கிடையாது, என்னோட பண்பாடை பத்தி கவலைப்படுறது. உனக்கு என்ன நோக்கம்? உன்னோட பொருள் வந்து என்கிட்ட சேரணும். அப்ப இந்த அளவுக்கு மக்களை அடிமையாக்கி தான் வச்சிருக்கீங்களே தவிர, உங்களுடைய பிராண்டுக்கு எங்களை ஈர்க்க வச்சிருக்கீங்களே தவிர, உங்க சக தொழில் போட்டியை நீங்க சமாளிக்க முடியாம அதற்கு நீங்க எங்களை அடிமையாக்குவதற்கு கையாளுகின்ற மந்திரம் தான் உங்களுடைய ட்ரேட் மார்க்ங்கிறது, உங்களுடைய பிராண்ட் அப்படிங்கிற விஷயம். குளிக்கிற பொம்பளை யூஸ் பண்ற சோப்பை நீங்க ஏன் சார் யூஸ் பண்றீங்க? நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இயல்பாவே ஒரு பிராண்ட் உருவாது. தூத்துக்குடி மக்ரூன், திருநெல்வேலி அல்வா, சாத்தூர் காராச்சேவு, இது மாதிரி திண்டுக்கல் பூட்டுன்னு இயல்பாகவே ஒவ்வொரு ஊர் சார்ந்து காலச்சூழல் சார்ந்து பிராண்ட் எல்லாம் உருவாகுது.
அந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில இருக்கு. அது காமன் மேன்ல இருக்கட்டும், பெரிய தொழிலதிபராக இருக்கட்டும், எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்களாலும் வாங்க முடியக்கூடிய விலையில இருக்கு. ஆனா வணிக நோக்கத்திற்காக ஒரு பிராண்டை உருவாக்குற பொழுது தரம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி விலை சற்றே அதிகமா இருக்கிறது, சில நேரங்களில் ரொம்பவே அதிகமா இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிராண்டுங்கிறது வந்து மூர்த்தி ஐயா சொன்ன மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்குங்க. பிராண்டுங்கிறது வந்து தந்திரமாக கொண்டு வந்து பண்ணுறது ஒரு பிராண்ட் இருக்குது, நியாயமாக கொடுக்கறது அல்வா மாதிரி, திருநெல்வேலி அல்வா மாதிரி பிராண்டும் இருக்குது. சுதேசியாக பண்ணி கரெக்டாக பண்ணி சரியாக கொடுத்து எத்திக்ஸாக பண்ணுறவங்களும் இருக்காங்க இன்றைக்கி. அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுலாம் ப்ராப்ளம் இங்கே இருக்குது. நம்ம நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் இப்போ செல்லு இருக்குது, செல்லில் வந்து நல்ல விஷயம் நிறைய இருக்குது, ஆகாத விஷயம் நிறைய இருக்குது. ஆகாத விஷயத்தை பற்றி நான் பேசிட்டு இருக்குது, எதுக்கு போய் அதை பார்க்கணும், நல்ல விஷயம் உபயோகப்படுத்தலாமே. அது மாதிரி இன்னைக்கு எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து தந்திரமாக பண்ணுறதுன்னு நல்லாவே நம்மளுக்கு தெரியுது. ஒரு சாதாரண விஷயத்தை வந்து பிரபகண்டா பண்ணி பண்ணுறான்னு எல்லாமே தெரியுது. ஆனால் யாராவது போடாது இருக்கிறோமா? இன்றைக்கி திருப்பூர் தயாராகிற ஜட்டி தெரியுது எல்லா இடத்துக்குமே. ஆனால் வந்து அதை தானே போட்டு நம்ம வந்து மேலே சட்டை தூக்கணும்னு தெரியுற மாதிரி போடுறோம். அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா பிராண்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எத்திக்காக இருக்க கூட நம்மளுடைய சுதேசி ஐட்டத்துக்கு கொடுங்க. தந்திரமாக பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டாங்க. தந்திரமாக பண்ணுறது வந்து பிராண்ட் அல்ல. அது பிராண்டை நம்மளை வந்து அவங்க சொல்கிற மாதிரி நம்ம மயக்கி நம்ம பணத்தை பிடுங்கிறதுக்கு பண்ணுற விஷயம். அது பிராண்ட் அல்ல, நம்ம மயக்கிற விஷயம். சுலபமா சொல்லணும்னா எல்லாரும் சொல்ற மாதிரி நல்ல பிராண்டு கெட்ட பிராண்டுன்னு ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னொன்னுத்துக்கும் மறுபக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை ஒத்துக்கிறோம். ஆனா வந்து பிராண்டுன்ற விஷயத்துல வந்து நீங்க போய் விழாதீங்கன்னு தான் நாங்க சொல்ல வரோம். எளிமையா சொல்லணும் அப்படின்னா இப்ப எங்களை வச்சே கூட சொல்லிக்கலாம். ஸோ நாங்க வந்து விஐபிஸுங்கிறதால நாங்க ஒரு இடத்துல இருக்கோம், இது பிராண்டு, அது வந்து அன்பிராண்ட். அதுக்காக வந்து இதுக்கு அவங்க வந்து எந்த விதத்திலையும் குறைஞ்சவங்க கிடையாது. பிராண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்மூடித்தனமான மோகமா இல்ல சரியான பொருளை சரியான தரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பாதையா? வாடிக்கையாளருக்கு எளிதாக ஒரு சரியான பொருளை சரியான விலையில் வாங்குவதற்கு துணை செய்வது பிராண்ட். இப்போ நீங்கள் பிராண்டுன்னு ஒன்று வர்றதுனாவே அவங்களோட அனுபவத்தை தான் வண்டி அதே பிராண்டு வாங்கணும்னு தூண்டுது அவங்கள. ஒரு பொருள் வந்து அவங்க யூசேஜ் பண்ணி பார்த்து அது வந்து குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா அடுத்து அந்த பிராண்டை வாங்க முடியாது. பிராண்டே அது பிராண்டே கிடையாது. குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் பிராண்டு. அடுத்து ரேட் கம்பேரிசன் பார்ப்பாங்க. இதே பிராண்ட் இல்லாத பொருள் இது என்ன ரேட்டில் விற்கிது, ஸோ அதை விட 10% கூட 20% குவாலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அந்த பிராண்டை கேட்டு வாங்குவாங்க. அடுத்து பிராண்ட் இல்லாத வாங்க மாட்டாங்க. அவங்க ரீசனபிளான ப்ரைஸ் இருக்கக்கூடிய பிராண்டு வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகும். இதை வந்து மக்களை ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து மக்கள் வாங்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி பண்ணி அந்த பிராண்டை ஸ்டெபிலைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த முயற்சி வந்து நல்லா வெற்றி அடைஞ்ச பிறகு ஏன் மக்கள் எல்லாத்துக்கும் இதே மனம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதா பிராண்ட் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகிறது. மற்ற பிராண்டு வந்து குவாலிட்டி நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. அதுலேயே மக்களுக்கு வெவ்வேறு விதமான மக்களுக்கு வெவ்வேறு விதமான டேஸ்ட்டில் கொடுக்குறாங்க. அவங்கவுங்களுடைய டேஸ்ட்டுக்கு அவங்கவுங்களுடைய விலைக்கு கொடுக்குறாங்க. இது வந்து கரெக்டான பிராண்ட் இருக்கிறது வந்து மக்களை வந்து நல்வழிப்படுத்தும். ஈஸி டு பை, ஈஸி ஷாப்பிங் அப்படிங்கிறது நல்ல பிராண்டுகள்னால தான். ஒரு சில பிராண்டுகள் விலை ஜாஸ்தியாக இருக்கிற பிராண்டுகள், ரொம்ப அப்நார்மலாக இருக்கிற பிராண்டுகள் வந்து அது வந்து அவங்க அந்த கிரேட் பீப்புள்ஸ் கேன் பை. பட் ஆர்டினரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து யூஸ்வலாக இந்த ரீசனபிள் ப்ரைஸ் இருக்கிற பிராண்ட் வந்து ரொம்ப ஒரு சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மூர்த்தி, பிராண்ட் இயல்பாக உருவாகிற பிராண்டோட பொருட்கள் அந்த ஊர் சார்ந்து மண் சார்ந்து உருவாக்கக்கூடிய பொருட்கள்ங்கிறது விலை ரொம்ப கம்மியாக அஃபோர்டபுள் ரேட்டில் கிடைக்கும்போது இந்த மாதிரி தன்னிச்சையாக ஒரு வணிக நோக்கத்திற்காக உருவாக்கக்கூடிய அந்த பிராண்ட் அப்படிங்கிறது வந்து தரம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டியும், அதாவது எல்லா காமன் மேனும் வாங்க முடியாத ஒரு விலையில விற்கப்படுகிறது. இந்த பிராண்டுங்கிறத ரெண்டா பிரிச்சுட்டாங்க. பிராண்ட் ஒன்னு இல்ல ரெண்டு. ஒன்னு நீங்க சொன்னீங்க மண் சார்ந்தது, சார் சொன்னாங்க சுதேசி சார்ந்தது, சார் சொல்றது நம்ம ஊருக்குள்ள செய்யறது. இது ஒரு பிராண்டு. இந்த பிராண்டெல்லாம் அழிச்சு நாசமாக்குறதுக்கு வரக்கூடிய விதேசி பிராண்டு. இந்த பிராண்டு தான் இந்த நம்ம பேசிக்கிட்டு இருக்க பிராண்டு நம்ம பேசுறோமே, இந்த பிராண்டு தான் இந்த மாதிரியான பிராண்டெல்லாம் காலி பண்ணுது. வின்சென்ட்டையும் லவ்வோவையும் யாரு காலி பண்ணா? அதெல்லாம் நல்ல பிராண்டு இல்லையா? லவ்வோ நல்ல பிராண்டு தானே, மாப்பிள்ளை விநாயகர் நல்ல பிராண்டு தானே, எத்தனை வருஷமா இருந்தது. அதாவது பிராண்ட் என்பது இப்ப பிராண்டுங்கிறது நம்ம ரெண்டு செக்ரிகேட் பண்ண வேண்டியது. ஒன்னு பிராண்ட் என்பது நம்ம ஊர்ல நம்ம ஊர் சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள். ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த தொழில்களை எல்லாம் சுதேசியா இருக்கக்கூடிய தொழில்களை அழிச்சிட்டு, மண் சார்ந்து இருக்கக்கூடிய தொழில்களை அழிச்சிட்டு, இந்த தொழில் வேலை வாய்ப்புகளை எல்லாம் அழிச்சிட்டு, தன்னை ஒரு பெரிய பிராண்டாக பிரம்மாண்டமா முன்னிறுத்தி தன்னுடைய காசுக்கு எவ்வளவு, தன்னுடைய விலைக்கு எவ்வளவுன்னு வராம தன்ட்ட வாங்கக்கூடிய அந்த பையரை ஏமாத்தி
அதனால எவ்வளவு காசு வாங்க முடியுமோ அவ்வளவு காசுக்கு அந்த விலையை கொண்டு போய் அதை வாங்கி ஏமாத்துற பிராண்ட் இருக்கு பாருங்க, அந்த பிராண்டு நமக்கு எதிரானது. அந்த பிராண்ட்ல ஒருபோதும் உடன்பாடு இல்லை. ராமராஜோட எங்களுக்கு உடன்பாடு இல்லை. தாராளமா இன்னும் நல்லா வளரட்டும். ஒருவேளை குளோபல் லெவல்ல போய் அப்ப வந்தாங்கன்னா எதிர்ப்போம். இப்ப நாங்க எதிர்க்க மாட்டோம், அவருக்கு ஆதரவு. இந்த ஷோ முழுக்கவே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தொடர்ந்து பேசப்பட்டு வந்ததா நான் பார்க்குறேன். அதாவது தரம், ஏமாந்துடக்கூடாது, தரம் சார்ந்து எந்த விதமான ஏமாற்றத்தையும் சந்திக்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பெரும்பாலானவர்கள் இங்கே சொன்னாங்க. வியாபாரம் அப்படிங்கிறதே வந்து நம்பிக்கை அப்படிங்கிற அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படுது. ஒரு வியாபாரிக்கும் ஒரு வாடிக்கையாளருக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்கு, அது எவ்வளவு நாளைக்கு நீடிக்க போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்க போறதே நம்பிக்கை தான். தலைமுறையா அந்த உறவு தொடர போதா இல்லை ஒரே நாளில் அந்த உறவு முடிய போதா அப்படிங்கிறத நம்பிக்கையை தான் தீர்மானிக்குது. அதனால வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் அந்த வியாபாரம் தாக்கு பிடிக்கணும் என்பதெல்லாம் தாண்டி தரமான சரியான பொருளை சரியான விலையில வாடிக்கையாளருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் பிரதான முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்த வாரம் வேறொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றியும் வணக்கம்.